காம்படிஷன் எக்ஸாம்ல முக்கியமான கொஸ்டின் அவுட் பண்றேன். ஐஎம்ஓடைய ஃபுல் ஃபார்ம் 10 மார்க் கொஸ்டின்ல வரும். 10 மார்க் 10 மார்க்ஸ் சொல்லுங்க டீச்சர்ஸ். யா சின்ன பிள்ளைங்க ஐஎம்ஓ பத்தி சொல்றாரு. ஐஎம்ஓன்னா என்ன சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் 10 மார்க். அல்லேலூயா. இந்தியன் மிஷனரி மூவ்மெண்ட். இந்த இந்தியன் மிஷனரி மூவ்மெண்ட்ட துவக்கி வச்சது யார் தெரியுமா? அடுத்த கொஸ்டின். இதுக்கு ஒரு 10 மார்க். யார் துவக்கி வச்சது தெரியுமா? இந்தியன் மிஷனரி மூவ்மெண்ட்ட துவக்கி வச்சது யாரு? ரெண்டாவது 10 மார்க். 2 மார்க் உங்களுக்கு சொல்றேன். இலவசமா 20 மார்க். ஹலோ இருக்கீங்களா? யார் துவக்கி வச்சது? நம்முடைய தந்தை பேராய சத்தமா சொல்லுங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய மிஷனரி இயக்கத்தின் ஊழியத்தை ஐயா துவக்கி வச்சாங்க. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள், இந்தியாவின் பல பகுதிகளில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாக இந்திய மிஷனரி இயக்கத்தின் ஊழியத்தை ஐயா ஆரம்பிச்சாங்க. நிறைய ஊழியங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 21 மாநிலங்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். குறிப்பா ஜார்க்கண்ட் மாநிலத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூங்க. தெரியலையா? ஜார்க்கண்ட் மாநிலத்துல நம்ம ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம். ஜார்க்கண்ட் மாநிலத்துல எந்த மக்கள் மத்தியில நம்ம ஊழியம் செய்யறோம்? கத்திற்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளில இந்த நிகழ்ச்சியில அருமையான கண்ணசக்தியாகவும் வந்து எங்க மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. என்ன கவனிக்கிறீங்களா? ஒரு சின்ன ஒரு சம்பவம். ஒரு திருச்சபையில தகப்பன், தாயார், 2 பிள்ளைகள் அந்த திருச்சபையில அங்கத்தினராக இருந்தார்கள். அவர்களுக்கு 2 குழந்தைகள். பெரியவன் பெயர் தங்கச்சி வந்து மேரி பேர். என்ன பேரு? மேரி. அல்லேலூயா. அண்ணன் பேரு பாபு. அண்ணன் பேரு சின்ன பிள்ளைங்க, ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைங்க. அவருடைய ஆலயத்திலே சண்டே ஸ்கூல் வர பிள்ளைகளா இருந்தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு இந்த மேரி குழந்தைக்கு ஒரு பர்த்டே வந்தது. அந்த பிறந்த நாளுக்கு அவருடைய தாயார் ஒரு சிறப்பான பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து தன்னுடைய கையினாலே ஒரு அழகான பொம்மையை துணிகளை சேர்த்து அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த துணிகளை செய்தபடினால அது ரொம்ப நீளாச்சு, ரொம்ப மாதிரி நிக்கிற. சரி என்று சொல்லி அந்த தாயார் என்ன பண்ணாங்க, அந்த பொம்மையில தைத்த அந்த பொம்மையில தன்னுடைய வீட்டில் இருக்கிற கடுகுகளை கொண்டு வந்து அந்த நல்லா போட்டான் கையில. பேர் என்ன? குழந்தை பேரு மேரி. சொல்லுங்க. அண்ணன் பேரு பாபு. யாருக்கு பர்த்டே? மேரி. யாருக்கு பரிசு கொடுத்தது? அம்மா கொடுத்தாங்க, மம்மி கொடுத்தாங்க. அழகா செய்து இந்த பாப்பாவுக்கு தெரியாத அதை உருவாக்கி காலையில பர்த்டே அந்த நாளில இந்த தாயாருடைய பொம்மை கொண்டு போய் அந்த குழந்தை பக்கத்துல வைத்துட்டாங்க. மேரி எழுந்த உடனே என்ன பண்ணாங்க? குழந்தை அந்த பொம்மை பார்த்துச்சு. ஒரே சந்தோஷம். பொம்மை ரொம்ப பிடிக்கல இல்லையா? ரொம்ப பிடிக்கும் நமக்கு. அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம் இல்லையா? இந்த கொண்டு வந்து வைத்த தாயார் பக்கத்தில் இருந்த உடனே இந்த பொம்மை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை தாயாரை அப்படியே கட்டி விடுத்து ஒரு முத்தம் கொடுத்தது. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்படியா அந்த பர்த்டேல கேக் வெட்டினாங்க, எல்லாரும் வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தாயார் கொடுத்த அந்த அழகான பொம்மை இந்த மேரி ரொம்ப நேசிச்சு அப்படியே பக்கத்துல வச்சு படுத்திருப்பான். தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த பொம்மையை வைத்து விளையாடி கொண்டிருப்பான். அண்ணன் பேர் என்னது? பாபு. அண்ணன் அந்த பொம்மை கொஞ்சம் கேட்டான்,
கேட்ட உடனே நோ நோ இது லேடிஸ் பொம்மை, நீங்க ஆண்கள் நீங்க வேற எதுனா போய் பொம்மை வாங்கி விளையாடுங்க, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கனிகள் நிறைஞ்ச மரம் எவ்வளவோ செழிப்பா இருக்குல்ல, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில செழிப்பா வளரணும்னா இயேசுக்காக நினைச்சிருக்கணும். நன்றி.
ஓகே அப்படி கேட்பேன். என்ன கேட்பேன்? என்ன கேட்பேன்? ஓகேன்னு கேட்டா நீங்க என்ன நம்ம ரிப்ளை பண்ணணும். அப்படி ரிப்ளை பண்ணணும். ஓகே இதெல்லாம் தலையாட்டுங்க. இப்படி ஆட்டலாமா? நல்லா ஆட்டுங்க. டாக்ஸ் வச்சிருக்கீங்களா வீட்டுல? அதுக்கு ஏதாவது சிக்கன் போன் போட்டா அந்த டாக் தலையாட்டம் தெரியுமா? அப்படி தலையாட்டுங்க. ஓகே எவ்வளவு அழகா தலையாட்டுங்க பார்த்தீங்களா? இவ்வளவு நேரம் நீங்க ஆட்டத்துக்குலாம் அண்ணா நீங்க எவ்வளவு கிளாப் பண்ண தெரியுமா? பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்றீங்களா? சுத்தமா நல்லே யாருக்கும். ஓகே ஓகே ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ கேட்பேன். என்ன கேட்பேன்? சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்பேன்? எக்ஸ்கியூஸ் மீ கேட்பேன். நீங்க எல்லாம் அந்த சவுண்ட் வரணும். எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ சூடா இல்ல அந்த சவுண்ட். எக்ஸ்கியூஸ் மீ அந்த லிப்ஸ்க்கு ஒரு ஆக்ஷன் சொல்லுங்க. எல்லாம் நல்லா பாடி நல்லா ஸ்ட்ரைட்டா வரப்பா வச்சுக்கோங்க. டக்குனு லூஸ் பண்ணி அப்படி ஆக்ஷன் பண்ணணும். ரெடியா? எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ எக்ஸ்கியூஸ் மீ சூப்பர் ஹாய். கடைசியா இருக்கீங்களா அப்படி கேட்பேன். என்ன கேட்பேன்? இருக்க மாட்டோமா? நீ 2 வருஷமாவே தொடர்ந்து நான் டார்ச்சர் பண்ணி வரேன். இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க அப்படி சொல்லலாம். இருக்கீங்களா இருக்கீங்களா இந்த புர்ரெல்லாம் சொல்றது இல்லையா? ஒழுங்கா டர் சொல்ல. இருக்கீங்களா? அந்த டருக்கு ஒரு ஆக்ஷன் சொல்லி தரேன். இப்படி வச்சு அட்டர் இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கீங்களா? ஹலோ அக்கா இதுதான் அடிச்சுங்க ப்ளீஸ். இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஹாய் ஹலோ ஓகே உஷா ஓகே ஓகே எக்ஸ்கியூஸ் மீ எஸ் இல்ல எக்ஸ்கியூஸ் மீ இருக்கீங்களா இருக்கீங்களா இருக்கீங்களா? எத்தனை பேர் மண்டு தெரியும்? மண்டு தெரியுமா? இப்போ ஃபேஸ்ல முடி இல்ல பட்டி. ஹாய் பட்டி ஹலோ பட்டி கம் ஆன் பட்டி. ஹாய் பட்டி ஹலோ பட்டி கம் ஆன் பட்டி. எவ்ரிபடி லெட்ஸ் கோ பட்டி. ஆக்ஷன் சொல்லுங்க. ஹாய் பட்டி ஹலோ பட்டி கம் ஆன் பட்டி. எவ்ரிபடி லெட்ஸ் கோ பட்டி. பாட்டு ரெடி டான்ஸ் ரெடி என்ஜாய் பண்ண நம்ம ரெடி. இப்ப பாடினே ஒருத்தர் ஆடலாமா? எனக்கு உங்க பக்கத்துல சில சுகர் வந்தவங்க, அப்புறம் நான் பிபி வந்தவங்க, முதுவலி இருக்கிறவங்க உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் எழுதி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்களாம் சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் தானே? நீங்க இப்ப முன்னாடி நீங்க பேசும்போது நான் இருக்கோம். நான் உட்காந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? அக்கா பின்னாடி இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஏறிச்சா நல்லா இருக்கும். நானும் பேசலாம். ஒருவேளை முன்னாடி கூட்டாலும் ஆர்வம் வெயிட் பண்ணுவீங்களா? அப்படி இல்ல அக்கா அந்த சாங் போடுங்க. சரி பாத்துக்கோங்க எல்லாம் ஆக்ஷன். ஒழுங்கா இப்படி யாரா பண்ணலாம் பாருங்க. நல்லா வால்யூம் வச்சுக்கோங்க. நல்லா வால்யூம் வச்சுக்கோங்க. வால்யூம் 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 Everybody
அசைய மாட்டீங்களா? சரி எல்லாரும் கையில பாருங்க, சொல்லுங்க. ஹாய் பட்டி, ஹாய் பட்டி, ஹலோ பட்டி, கம் ஆன் பட்டி, எவ்ரிபடி லெட்ஸ் கோ பட்டி. ஏ ஜும்பா ஜும்பா, ஏ ஜும்பா ஜும்பா. லைன் பை லைன் சொல்லி தரேன். கொஞ்சம் ஈவனா இருக்கும் மனசுல இருந்ததா கொஞ்சம் தயவு செய்து பாருங்க. ஜும்பா 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 ஜும்பா, பாட்டு ரெடி, டான்ஸ் ரெடி, என்ஜாய் பண்ண நம்ம ரெடி. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? I am ready, I am ready. I am ready. I am ready. சரியா? என்ன சொன்ன பாருங்க. லைசன்ஸ் ஆடு பண்ணி அந்த போடி கேடு இதுக்கு மேல காட்டி எப்படி கேட்கலாம் தெரியல ஒரு மனுஷன். லைசன்ஸ் ஆடுங்க. இல்ல முன்னாடி கூட்டத ஆடுறீங்களா? இல்ல. ஓகே. ஓகே. பாட்டு சத்தம் கேட்க மாட்டேங்குது. எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு ட்ரையலுக்கு ஒரு இது போடுறோம். சரிங்களா? இதுல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அப்போது அந்த மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்று அப்படின்னா சிவப்பு நூல் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட ஏதாவது சர்ச்சு சீக்கிரமா எடுத்து உங்க சர்ச்சுக்கு உங்க டீச்சர் கிட்ட கொடுத்துருவாங்க. சிவப்பு நூல் சிவப்பு நூல் சிவப்பு நூல் சிவப்பு நூல் சிவப்பு நூல் ஒரு பெரிய நூல் இருக்கும். நூல்ல தானே செஞ்சிருக்காங்க. வீராபுரம் சர்ச்சு ஜெயிச்சாங்க. கிளாப் பண்ணுங்க. சும்மா ட்ரையல் பண்ணோம். கேம் புரிஞ்சுச்சா? விளையாடலாமா? ரெடியா? ஓகே. கேன் சம்படி நோட் தி சொன்னேங்க. ஒரு தடவை ஜெயிச்சீங்கன்னா ஒரு பாயிண்ட். யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சப்போர்ட் பண்ணுங்க. என்னென்ன சர்ச்சை இருக்காங்கன்னா மிட்னமல்லி, காவல்சேரி, ஆவடி, சோழாஞ்சேரி, வேப்பம்பட்டு, வீராபுரம். எழுதிட்டீங்களா? ஓகே. ரெடியா? இங்க வந்து ஒன்னும் பிரச்சனை எத்தனை வரணும்? ரன்னிங் ரேஸ் இல்லது. ரெடி ரெடி? ஆர் யூ ரெடி? நம்பர் 3. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்க படிச்சுட்டே நீங்க போலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி பதிவு பண்ணி தந்து வச்சிருக்கேன். ஜானானிக்கமையா பாட்டு பதிவு மண்ணு மண்ணு புறா வச்சிருக்கா புறா எங்க தலையில இருக்கியா? இது கேட்காது. மண்ணு 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 மதுச்சா ஒரிஜினல் மண்ணு இங்க வந்துச்சு பாருங்க. போதும் 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 போதும். இன்னும் ஆவடி சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கால் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் தலையை கீழே கொஞ்சம் மண்ணு கொட்டிருக்கோம்.
நெக்ஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் நம்பர் 4 நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நியாயாதிபதி அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்டது. தலைமயிர் என்ன கட்சி கொடுக்கலையா? யார் கொடுத்தது? எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். சோராஞ்சேரி சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஓகே போயிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் நம்பர் 5 எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எபேசியர் 6:15. எபேசியர் 6:15. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாருங்க. சமாதானத்தின் சுத்த ஆயுதம் என் பாதரட்சை யார் வஸ்துவர்கள் என் பொருளாதாரங்கள் பாதரட்சை அச்சுக்காதீங்கப்பா. ஒருத்தர் காவல்துறைக்கு ஒரு பாயிண்ட். எல்லாம் கிளாப் பண்ணுங்க. காவல்துறை சர்ச்சுக்கு நெக்ஸ்ட் ஓகே. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகமம் 20:23. நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளினாலே தேவனையும் பொன்னினாலே தேவனையும் வெள்ளியின பொண்ணு காவல்துறை சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். நீங்களும் கேட்கக்கூடாது. காவல் சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் போடுறாங்க. காவல்துறை சர்ச்சுக்கு மற்றவங்க யாரும் நிற்காதீங்க. நம்ம மூணு கேட்டாங்க. உங்க பேர் அது எஸ்ல கிளாஸ் பண்ணுங்களா? அவங்க ரொம்ப கேட்கறாங்க. மூணுல கேட்கிறதுக்கு. சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம 7 எல்லாம் தூரம் போங்க. ஆகாய 2:23. இதுடா போட்டு வரணும். ஆகாய 2:23. உன்னை முத்திரை மோதிரமாக சூப்பர். சோராஞ்சேரி சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஓகே. அப்புறம் தானியேல் 2:44. தானியேல் 2:44. ஒரு கல் ஐயா ஒரு கல் ஒரு ஐயோ அதான் தோறா ஒரு கல் வந்து என்னவா என்ன கையை வச்சுட்டு வர ஒரு கல்லு. நான் கேட்டது கல்லு வந்துருச்சு. எப்போ வந்துச்சு? மிட்னமல்லி சர்ச்சுக்கும் ஆவடி சர்ச்சுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் போட்டுருக்கோம். ஆவடி சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். நான் கேட்டதுதான் கொண்டு வரணும். சரியா? நான் கேட்டது ப்ராப்ளம். அக்கா நீங்க கேட்ல இருக்கீங்க. ப்ளீஸ் வாங்க. உங்க பாருங்க. நான் கொண்டு வர சொல்ற பொருள் தான் நீங்க எடுக்கணும். நெக்ஸ்ட் 9ஆம் வசனம். யாத்திராகமம் 7:19. யாத்திராகமம் 7:19. கர்த்தர் மோசேக்கு ஒரு கோலை எடுத்துக்கொண்டு ஒரு கோலை சூப்பர் வீராபுரம் சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். என்ன கோல் எடுக்க போறீங்களா? நெக்ஸ்ட் நம்பர் 10 1 தீமோத்தேயு 6:10. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10. 6:10. அனாதை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆவடி சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் போடுங்க. அது ஆவடி சர்ச்சு. சூப்பர். திரும்ப அந்த மனதான உங்களுக்கு எங்க தெரியாது. 2 நெக்ஸ்ட் அதான் 11. ஏசாயா 44:3. ஏசாயா 44:3. தாகமுள்ளவன் தண்ணீரையோ சோராஞ்சேரி. நீங்க அவசரப்பட்டு நீங்களே கேட்டீங்க, நீங்களே எடுக்கிறீங்க. நீங்க சோராஞ்சேரி சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். கிளாப் பண்ணுங்க. சோராஞ்சேரி சர்ச்சுக்கு. சங்கீதம் 23:5. என் தலையினர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் பிளாஸ்டிக் கப்லாம் மாட்டோடு. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆவடி சர்ச்சுக்கு வந்துருச்சு. ஆவடி சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கொடுங்க. சூப்பர். நெக்ஸ்ட் ஓகே. 14 போயிடலாம். 14 யோபு 37:18. யோபு
வாய்ஸ் நோட் பண்றது. கண்ணாடியை போல் கண்ணாடி. காவல் சரி சர்ச்சை கொடுத்தேன். நீ என்ன பண்றீங்க? நீ இங்க இருக்கணும். சரி காவல் சரி சர்ச்சைக்கு ஒரு பாயிண்ட் இல்லையா? நிக்கோமல சர்ச்சைக்கு ஒரு பாயிண்ட். நீங்க இங்கே நகர கூடாது. கரெக்டா நோட் பண்ணீங்களா? காவல் சரி தம்பி நீ என்ன தம்பி கேக்குற? கரெக்டா நோட் பண்ணீங்களா? 15 போலாம். 15 நீதிமொழிகள் 7:20. தம்பி என்ன கீழே நீதிமொழிகள் பணப்பை வந்துருச்சு. பணப்பை வந்து உள்ள பணம் இருக்கா? வீராபுர கட்சி ஒரு பாயிண்ட். யாரு அதுதான் சரி அவங்க மேட்ச் எல்லாம் முடிச்சாங்க. சோழாஞ்சேரி சர்ச்சை ஒரு பாயிண்ட் கொடுக்குறோம். வீராபுரம் போல சோழாஞ்சேரி கொண்டு அங்கப்பன் அடிச்சாலும் ரெடி. ஓகே நெக்ஸ்ட் கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓகே 17 போயிடலாம். 17 நீதிமொழிகள் 6:23. நீதிமொழிகள் 6 கட்டளைகள் வேதனை வெளிச்சம் 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 ஆடி தருகிற மாண்டு ஆடி தருகிற மாண்டு சூப்பர். ஆடி சர்ச்சை ஒரு பாயிண்ட். நைஸ் நைஸ் நைஸ். 18 போயிடலாம். 1 சாமுவேல் 9:7. 1 சாமுவேல் 9:7. 1 சாமுவேல் 9:7. இன்னும் 2 தான் இருக்கு. தின்பண்டங்கள் ரெடியா வச்சிருக்கீங்க. வீராபுரம் சர்ச்சைக்கு ஒரு பாயிண்ட். வீராபுரம் சர்ச்சை கிளாப் பண்ணுங்க எல்லாரும். தின்பண்டங்களா ரெடியா இருக்கீங்க? ஓகே கடைசி 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 கடைசி. இது கரெக்டா வேர்ட் இருக்காது. நீங்க தான் கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். சரிங்களா? கரெக்டா பாருங்க. ஏமா அப்படி அடிய சொல்றீங்க? 20 2 நாளாகும் 11:8. அப்படி போனா 2 நாளாகும் 11:8. சீமோன் சீமோன் அதான் நீங்க என்ன கூடாது. நீங்க என்ன வேப்பம்பட்டி சர்ச்சு ஆப்பு சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். வேப்பம்பட்டி சர்ச்சுக்கு ஒரு பாயிண்ட். ஓகே இன்னும் யாரும் அனௌன்ஸ் பண்ண போறோம். ஓகே இன்னும் அனௌன்ஸ் பண்றேன். மிட்னமலி சர்ச்சு 2 பாயிண்ட். காவல்சேரி சர்ச்சு 3 பாயிண்ட். ஆவடி சர்ச்சு 1 2 3 4 6 கோயம்பேடு சர்ச்சு 4. வேப்பம்பட்டி சர்ச்சு 1. வீராபுரம் சர்ச்சு 3. So the winner is ஆவடி சர்ச்சு. ஓகே ரெடி கடைசியா எல்லாம் ஓகே செகண்டா சண்டை போடுறேன். ஓகே ஆக்சன் 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 எல்லாம் சேர்ந்து பண்ணணும். கொஞ்சம் ஏத்துங்க அக்கா அக்கா ஓகே சும்மா சும்மா Jumpa 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 hi buddy hello buddy come on buddy everybody let's go buddy everybody come on buddy everybody let's go buddy party ready dance ready enjoy fun I'm ready party ready hey hey dance ready
இறக்கம் எங்களோடு கூட நீங்க நடந்தமைக்காக நன்றி. இதை முற்றிலுமாக யாருடைய சுயமும் மேன்மையும் வெளிப்படாதபடிக்கு என் தேவனுடைய நாமம் மாற்றுவது